எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்? லவ்லி மார்னிங், எனர்ஜி மார்னிங், பாசிட்டிவா இருங்க, மோட்டிவேஷனோட இருங்க. எப்போதுமே லைஃப்ல டல்லா இருக்காதீங்க. எப்போதுமே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு தெம்பு இருக்கட்டும். எப்போதுமே அதை மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. மிரர்ல பாருங்க, உங்களுக்குள்ளே நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே பிரைட்டா இருங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு இன்னர் இது வெளியில கொண்டு வாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னா, இந்த காலத்துல வந்து டீனேஜர்ஸ் நிறைய பண்ற ஒரு தப்பு தான், பேச்சுலர்ஸ் நிறைய பண்ற ஒரு தப்பு தான் இது. என்ன விஷயம்னா, நம்ம ஒரு குரூப்பா இருக்கும்போது மற்றவங்க பொருள் நம்ம யூஸ் பண்ண நம்ம ஆசைப்படுவோம். இப்போ பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சோப் இருக்கும். அதே சோப்ல வந்து 4 பேர் வாஷ் பண்ணுவோம், நம்ம பாத் பண்ணுவோம். ஸோ அது வந்து மற்றவங்க பொருளை என்னைக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களுடைய வேர்வை, மற்றவங்களோட ஜெர்ம்ஸ் எப்போதுமே ஒரு இடத்துல அக்யூமுலேட்டா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது நிறைய நீங்க வந்து ஹாஸ்டல்ல பார்க்கலாம், நிறைய பேச்சுலர்ஸ்ல பார்க்கலாம், இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் விட்டு போவாங்க, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு பார்ப்பாங்க. அதே அவங்க யூஸ் பண்ற இதுலயே வாஷ் பண்ணுவாங்க. உங்க வீட்டிலேயே நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது அவங்களுக்கு தனி சோப் வச்சுங்க, தனி டவல் வச்சுங்க, தனி ஷர்ட் வச்சுங்க. ஏன்னா நீங்க இந்த பேச்சுலர்ஸ் லைஃப்லயோ இந்த டீனேஜர்ஸ் லைஃப்லயோ என்ன பாத்தீங்கன்னா, இவங்க மச்சான் பாஸ் அந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு நான் போட்டுக்கான்னு கேட்பாங்க. அது வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல அவங்க வேர்வை இருக்கும். அவங்க ஷர்ட்லயோ, அவங்க பேண்ட்லயோ, அவங்க ஷூலயோ, முக்கியமே அவங்க ஷூ போடுவாங்க. ஸோ அந்த ஷூலையும் அந்த பேண்ட்லையோ அந்த ஷர்ட்லையும் அவங்க வேர்வை இருக்கு, அவங்க ஜெர்ம்ஸ் அதில் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட். நான் வந்து இது ஒரு தப்பா உங்களுக்கு சொல்ல, நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே பார்க்கலாம், பேச்சுலர்ஸ் கேங்லேயே பார்க்கலாம், ஏதாவது ஒரு பொண்ணோ பையனோ நல்ல ஒரு ஷர்ட்டை நல்ல ஒரு ஷூ போட்டிருப்பாங்க. எனக்கு தாடி, எனக்கு தாங்க, எனக்கு தாடா அப்படிம்போம். நம்ம அது வாங்கி போட்டுப்போம். அவங்களும் வந்து நமக்கு இஷ்டப்பட்டு they give to ரெஸ்பெக்ட். அது பண்ணாதீங்க. எப்போதுமே உங்களுடைய ஸ்டஃப்ல நீங்க ஸ்டிக் பண்ணிக்கங்க. மற்றவங்க திங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லது, உங்க உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. லெட்ஸ் கோ ஃபார் தி ஒர்க் அவுட். இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து ஃபோரம் பண்ண போறோம். இந்த பகுதி பண்ண போறோம். ஃபோரம் இந்த பகுதி ஸ்ட்ராங்கா இருந்தா பலம், ஒரு பஞ்ச். யாரையும் பஞ்ச் பண்ண வேண்டாம், அதுக்கெல்லாம் சொல்லல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் அவுட், சிம்பிளான ஒர்க் அவுட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா லெட்ஸ் கோ ஃபார் தி ஒர்க் அவுட். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோராம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிருக்கோம். செகண்ட் செட் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்ன ஃபோராம்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரிஸ்ட் மூவ்மெண்ட் எப்போதுமே இருக்கும். ஸோ ரிஸ்ட் மூவ்மெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக இறக்கி விடுங்க. எப்போதுமே வந்து நம்ம வந்து இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது பாருக்கு கீழே வச்சிருங்க. பாருக்கு மேலே வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருக்கு கீழே வச்சு ஸோ அதை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் செய்யுங்க. இந்த ரிஸ்ட் பிடி இல்லைன்னா இந்த ஒர்க் அவுட்டுமே இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இந்த பிடிப்பு வேணும், பார் தூக்குறதுக்கும் வெயிட் தூக்குறதுக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ ரிஸ்ட் வந்து நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம். ஒன்று நரம்பு சுருக்கிக்கும், ஒன்று ஸ்ட்ரெயின் ஆகும், ஒன்று மசில் இன்ஜுரி ஆகும். ஸோ இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க. பெர்ஃபெக்டா ஸ்லோவா அழகா இறக்கி பண்ணுங்க. உங்களுக்கு மீறின வெயிட் எப்போதுமே பண்ணாதீங்க. எப்போதும் சொல்றது தான், உங்களுக்கு மீறின வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிருக்கோம். செகண்ட் செட் போக போறோம். ரிலாக்ஸ், டேக் a deep breath, தண்ணி குடிங்க. லெட்ஸ் கோ ஃபார் தி செகண்ட் செட். செகண்ட் செட், ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மூணாவது செட் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பண்றவங்களா வெயிட் கம்மியா பண்ணலாம். ரைட்? சிலப்போ இந்த ஃபோரம் பண்ணும்போது சிலப்போ வந்து எந்த பகுதிக்கு போச்சு ஒண்ணுமே தெரியலையான்னு இருக்கும். ஸோ ஃபோரம் பண்ணி முடிச்ச பிறகு அது வருஷத்துக்கு தெரியும். ரைட்? ஸோ மூணாவது செட் போகிறோம். லெட்ஸ் கோ ஃபார் தி தேர்ட் செட். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் தி தேர்ட் செட். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Easy guys. 13. Easy friends. 14. Easy friends. And last 15. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறது வந்து ரிவர்ஸ் கிளாஸ். ஸோ ரிவர்ஸ் ஃபாரம் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் ஃபாரம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஹெவி வெயிட் போட்டு இந்த கையை ஸ்ட்ரைட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த இப்படி ஃபாரம் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் நிற்கும் கையில்.
ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் எப்போதுமே வெயிட் ட்ராப்ல தான் இருக்கும், வெயிட் கீழே தான் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வெயிட் மட்டும் பண்ணுங்க, ஓவர் வெயிட் போட்டு இந்த ஃபோரம் ஹெட் பண்ணிக்கிறீங்க. ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க் அவுட். ஓகே, ரிவர்ஸ் கல் போட போகிறோம். வெயிட் பார்த்துங்க, லெசர் வெயிட்லேருந்து ஆரம்பிப்போம். ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஈஸி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Change hands. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ இந்த ரிவர்ஸ் கல்ல எப்போதுமே முக்கியமான என்னன்னா, ரெண்டு கையும் எப்போதும் வித்தியாசமாக தான் இருக்கும். ரெண்டு கையும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு கையில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு கையில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த கையில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் இன்னொரு கை வச்சு லைட்டாக அந்த அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே, அப்படி போக போக தான் அந்த கைக்கு ஸ்ட்ரென்த் வரும். ரைட், லெட்ஸ் கோ ஃபார் தி செகண்ட் செட் போவோம். ரைட், ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, நெக்ஸ்ட் ஹேண்ட். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, எல்லாமே மெதுவாக செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஈஸி, ரிலாக்ஸ். எப்போதுமே இது பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது, ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச். இப்படி பண்ணலாம், ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச். இப்படி பண்ணலாம், ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச். இது ஒரு ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச், இது ஒரு ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் ஃபோர் ஆர்ம் கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ third set போகிறோம். Let's go for the third set. Okay, let's go for the third set. My friends, come on, easy. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay, shift hands. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. Okay friends, easy. Okay friends, forearm run class முடிஞ்சிருக்கு. இன்னொரு கிளாஸ் இருக்கு, இன்னொரு ஆப்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நாளைக்கு அப்படியே வரும். லைட்டாக நீங்களே ஒரு ஜாக் பண்ணிட்டு வாங்க, ஒரு 10 minutes சும்மா ஒரு வாக் பண்ணிட்டு வாங்க. வாக் பண்ணிட்டு வந்தப்புறம் நம்ம வந்து ஃபோராம் வந்து பார்பல் ரிவர்ஸ் கல் பண்ணுறோம். கர் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஸ் பண்ணுறோம். ஆல்ரைட், ஸோ அண்டில் தென் பை பாய், see you. எப்போதும் சொல்கிறது போல் இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்ல ஃபுட் எப்போதும் பிரதிபலிக்கும். see you, tata, bye bye.